ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் புதுசாக சிஸ்டம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வந்து எங்கள் மாமா கிட்ட கேட்டுனே இருந்தேன், சிஸ்டம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் முன்னதான் வாங்கி தந்தாங்க. எனக்கு வந்து போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து சிஸ்டம் வாங்கி கொடுக்க சொன்னேன். சிஸ்டம் வாங்கி தந்துட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லு போடுவேன், அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெட்டி வருது, எவ்வளோ பெட்டி போகுது, அந்த அளவுக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துப்பேன். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துக்கு மட்டும்தான், அந்த பில்லு மட்டும்தான் போட வைப்பாங்க, வேறு எதுவுமே போட விட மாட்டாங்க. ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம் வாங்கியிருக்கோம். சிஸ்டம் வந்து நீங்களே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ஆனால் சிஸ்டம் கேட்டிருந்தா, ஆனால் பார்ட் டைம் ஜாப் வந்து பாருங்க பொம்மை டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மானிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பீக்கர் 2 வாங்கணும். இது எவ்வளோ மாமா? இது வந்து 400 ரூபா. இது 400 ரூபா. இது அந்த நெட் கனெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஆயிடுச்சு. அது இதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவ்வளோ தான், வந்து ஒரு வாரத்தில் வந்து பார்ட் டைம் ஜாப் ஆரம்பிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் டைம் ஜாப் தான் வந்து பார்ட் டைம் ஜாப்பில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் இருக்குது, கேப்சர் ஜாப் இருக்குது, அப்புறம் இன்னும் என்னென்னா அவங்க ஜாப் சொன்னாங்க, அந்த ரைட்டிங் ஜாப் இருக்குது, நாவல் ஜாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்குது என்கிட்ட வந்து. அது வீக்லி பேமெண்ட்டும் அது கொடுத்துருவாங்க. அது அப்படி வீக்லி பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு காமிச்சிரு சாமி. அது கம்ப்யூட்டரில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் கார்டு ரைட்டிங் 7500, நம்பர் ரைட்டிங் ஜாப் 7000, புக் ரைட்டிங் 7500, நாவல் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 8000 கொடுக்குறாங்க. ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து டைப்பிங் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். டைப்பிங் ஜாப்புக்கு வந்து மாமா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால சரி இது சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒன்று கீழே இருக்குது, அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க. புக்கிங் ரைட்டிங்கு, ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பு, இது வந்து ப்ராடக்ட் ஃபில்லிங்கு, சிஸ்டம் பேசிக் ஃபார்மு, சர்வீஸ், நாவல் ரைட்டிங், டைப்பிங் ஜாப்பு எங்கள் மாமா காணும். டைப்பிங் ஜாப் இதில் பார்த்தா தெரியும் நமக்கு. டைப்பிங் ஜாப் ஏங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதுக்கும் வந்து ஹெட்லைன் கொடுக்க சொல்லின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து நல்லா தெரியணும், அது வந்து நல்லா காமிக்கிற மாதிரி. அந்த ஊர் மட்டும் நல்லா கேபிட்டல் லெட்டரில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புன்றனால எங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு, ஏமாற்றி போயிடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார கேட்டுனே இருந்தாங்க. ஆனால் இது வந்து ட்ரஸ்டடான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீட்பேக்கு கொடுக்குறாங்க, நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃபே. ஸோ இதனால தான் நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு நானும் ஓகே சொன்னேன். இதெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கம்பெனி வந்து ட்ரஸ்டடான கம்பெனி தான். வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களாம் வந்து பார்க்கலாம். வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள்.